பாக்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டுமே பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். ஒரு மனிதனோட பிறப்பு முதல் இறப்பு வரை அவனால மகிழ்ச்சியா குதூகலமா இருக்கவே முடியாதுங்க. நிச்சயமா நம்ம எல்லாருமே நம்மளுடைய மனம் உடையும் தருணத்தை சந்திச்சே தீரணும். அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கலாம். ஆனா அப்படி உடையும் தருணங்கள்ல நம்மளுடைய மனம் எதிர்மறை சிந்தனைகளை அதிகமா கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த உடைந்த மனத்துக்கு மேற்கொண்டு பாரத்தை கொடுக்கும், காயத்தை கொடுக்கும், அதாவது அது வலி அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட உடையும் தருணங்கள்ல ஆறுதலுக்காக மற்றவங்களை தேட வேணாங்க. நம்மளுடைய மனமே நம்மளுக்கு மருந்தை கொடுக்கும். எப்படின்னா 6 அடிப்படை எண்ணங்களை கொண்டு, அதாவது நம்மளுடைய மனம் உடையும் தருணங்களில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய 6 எண்ணங்கள் இருக்கு. அந்த 6 எண்ணங்களை தான் இன்னைக்கு காணொலியில நாம பார்க்க போறோம். இந்த 6 எண்ணங்கள்ல நிச்சயமா ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுடைய உடையும் தருணத்துல உதவுங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. வாங்க காணொலிக்குள்ள போய் அந்த 6 எண்ணங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? மனம் உடையும் தருணங்களில் தன்னம்பிக்கை தரும் 6 எண்ணங்கள்ல வர முதல் எண்ணம், அதாவது டிராப் இன் த ஓஷன் அப்படின்னு நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, மிகப்பெரிய சமுத்திரத்தில் ஓர் துளிதான் நாம். புரியலையா? அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வாழற இந்த உலகத்துல, இன்னும் சொல்ல போனா பல கோடி உயிரினங்கள் வாழற இந்த உலகத்துல நாமும் ஒரு உயிரினம். பல கோடிகளுக்கு இடையில வாழற ஒரே ஒரு மனித இனம் தான் நான் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரணும். இந்த எண்ணம் எதை கொடுக்கும்னா, பல கோடி மனிதர்கள் மாதிரி நானும் ஒரு மனிதன் தான் அப்படிங்கிற எண்ணம் தனக்குள்ள இருக்கிற அகம்பாவத்தை கொஞ்சம் குறைக்கும். இந்த அகம்பாவம் கூட நம்மளுடைய மனம் உடையும் தருணங்கள்ல நம்மளோட மனக்காயங்களை அதிகமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம இப்ப மிகப்பெரிய சமுத்திரத்துல ஒரு துளி அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய மனம் கொண்ட காயங்களுடைய அளவீடுகள் குறைய ஆரம்பிக்கும். குறையும் பொழுது நிச்சயமா அது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். மனம் உடையும் தருணங்களில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முதல் எண்ணம், முக்கியமான எண்ணம் என்னன்னா, மிகப்பெரிய சமுத்திரத்தின் ஒரு துளிதான் நான், இவ்வளவு பெரிய உலகத்தோட ஒரு சின்ன அங்கம் தான் நான், ஒரு புள்ளி தான் நான் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமா நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. மனம் உடையும் தருணங்களில் தன்னம்பிக்கை தரும் 6 எண்ணங்கள்ல வர 2வது எண்ணம், அதாவது நம்மால எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. இந்த எண்ணம் நிச்சயமா நமக்குள்ள வரணுங்க. இது எண்ணம் மட்டும் இல்ல, இதான் உண்மை. இந்த எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுது நமக்கு சில விஷயங்கள் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். நம்மளால எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. நம்மளுடைய மனம் உடையிற தருணம் என்னென்ன தருணம் இருக்கும்? யாரோ ஒருத்தர் நம்மள சரியா புரிஞ்சுக்காம போவாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் வந்து, என்னப்பா உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ஐயோ அவன் இப்படி நினைச்சிட்டானே, இவன் இப்படி நினைச்சிட்டானே நினைப்போம். ஆனா ஒரு உண்மை என்ன, நம்மால மட்டும் இல்லைங்க, எந்த மனிதராலையுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லா நேரத்திலையும் எப்பவுமே திருப்திப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற உண்மைதான். இந்த உண்மையை உணரும் தருணத்துல நிச்சயமா நம்மளுடைய மனம் உடைஞ்சு காயம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மருந்தாதான் இருக்கும், தன்னம்பிக்கையும் கொடுக்கும். மனம் உடையும் தருணங்களில் தன்னம்பிக்கை தரும் 6 எண்ணங்கள்ல வர 3வது எண்ணம், அதாவது நம்ம யாரு கூட விவாதம் பண்ணி வீண்வாதம் ஆகி அது மிகப்பெரிய சண்டையா மாறி நம்மளுடைய மனது அந்த இடத்துல உடைஞ்சிரும். ஐயோ ஒரு நல்ல உறவு முறையே போச்சு அப்படின்னு. ஆனா அந்த நேரத்தில் நாம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், எல்லா மனிதர்களுமே மாற்று கருத்து உடையவர்கள். அதாவது நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், பெற்றோர்களா இருக்கட்டும், பிள்ளைகள், கூட பிறந்தவங்க, நண்பர்கள், யாரா வேணா இருக்கட்டுங்க, எப்படியா இருந்தாலும் நம்மோட 100% ஒத்து போகிற மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்குமே. இப்ப நீங்களே இருக்கீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்க கருத்தோட 100% ஒத்து போவாங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இங்க எல்லாருமே வேற வேற சூழல்ல வராங்க. ஒரே சூழ்நிலையில பிறந்து வளர்ந்தவங்க கூட வேற வேற எண்ண அலைகள்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இங்க எல்லா மனிதர்களுமே மாற்று கருத்து உடையவர்கள். அதனால அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுறதோ, அதுக்காக நம்ம செயல்படுறதோ நம்மளோட மனதுக்கு மேற்கொண்டு காயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உண்மையை புரிஞ்சுக்கும் போது அதனால ஏற்படுற மனக்காயங்களை நம்ம குறைக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருமே மாற்று கருத்து உடையவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். மனம் உடையும் நேரங்களில் தன்னம்பிக்கை தரும் 6 எண்ணங்கள் வர 4வது எண்ணம். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மனிதர்களா நாம பிறந்திருக்கோம். நம்மளை சுத்தி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, விதவிதமான உறவு முறைகள்ல. இவங்க எல்லாருக்குமே நம்மளால மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா? கேள்விக்குறி. அதுக்கு அடுத்தது, இவங்க எல்லாருக்குமே எல்லா நேரத்திலுமே மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? சாத்தியமே கிடையாதுங்க. இந்த உண்மையை உணர்ந்தோம்னா, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய மனம் உடையறத நம்ம தவிர்க்கலாம். அப்படி உடைஞ்சிருந்தாலும் அதை நம்ம பாரம் அதிகமாகாம பார்த்துக்கலாம். அதாவது
மனிதர்களா பிறந்த நம்மால நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே எல்லா நொடி பொழுதுலுமே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மனமுடையும் தருணங்களில் தன்னம்பிக்கை தரும் 6 எண்ணங்கள் வர 5வது எண்ணம். அதாவது நம்ம சரியா திட்டமிடலாங்க. ஒரு விஷயத்த திட்டமிட்டு அதை நம்ம திட்டமிட்ட மாதிரியே செயல்படுத்தவும் முடியும். இப்படி திட்டமிட்டு நம்ம செயல்பாடுகளை தொடங்க முடியும், திட்டமிட்டபடி செயல்படுத்தவும் முடியும். ஆனா அதுக்கு ஒரு பலன் ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? அந்த பலனை நாம டிசைன் பண்ண முடியாதுங்க. அந்த பலன் நம்ம செய்த செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம என்ன பண்றோம்னா, இப்படி நான் திட்டமிட்டு ஒரு செயல்பாடுகளை செஞ்சேன், அந்த செயல்பாடுகளை திட்டமிட்டபடி நான் முடிச்சேன். அப்போ நான் திட்டமிட்டபடி தானே எனக்கு பலன் கிடைக்கணும். இது பகவத்கீதையில சொல்றாங்க இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பாராத. என்ன அர்த்தம்னா, நீ திட்டமிட்டு ரொம்ப நேர்மறையா ஒரு செயல்பாடு செஞ்சிரு, ஆனா பலன் இப்படிதான் இருக்கணும்னு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புல இருக்காத. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், காலதாமதமாகலாம், நிறைய மாற்றங்களோட இருக்கும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மனம் உடையும் தருணங்கள்ல நிச்சயமா நமக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். மனம் உடையும் நேரங்களில் தன்னம்பிக்கை தரும் 6 எண்ணங்கள்ல வர 6வது எண்ணம். இந்த 6வது எண்ணம் மட்டும் இருக்கிற மனிதனை எந்த துன்பத்தாலையும் அழ வைக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட எண்ணம் எதுன்னா, இந்த உலகில் இருக்கும் யாவையுமே தற்காலிகமானவை. எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. அதாவது நாம ஒரு வருத்தத்துல இருக்கும், அப்பளோட மனம் சொல்லணும் என்னன்னா, இதுவும் தற்காலிகமானது, இதுவும் கடந்து போகும். நம்மள ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, உடனே அவமானப்பட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த நொடி பொழுதும் கடந்து போகும், இதுவும் தற்காலிகமானவை. இந்த உலகத்துல இன்பம், துன்பம், பொருள், நம்மளுடைய வயது, நம்மளுடைய முகத்தோற்றம் எல்லாமே தற்காலிகமானவை, மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மனம் உடையவே உடையாது. அப்படி உடையும் நேரத்துல இதை யோசிங்க, இந்த உலகத்துல இது தற்காலிகமானது, இப்ப நாம சந்திக்கிற இந்த சூழலும் தற்காலிகமானது, இது மாற்றத்தை நோக்கி நகரும். ஏன்னா இது மாறியே தீரணும். நீங்க செயல்பாடுகளை செய்யறீங்களோ செய்யலையோ, நிச்சயமா இந்த தருணம் ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி தான் நகரும். அது இயற்கையின் விதி. இந்த 6 எண்ணங்கள்ல எந்த எண்ணம் உங்களுடைய மனதுக்கு முக்கியமான தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான விடையில சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல அதை பாருங்க.